கார்பரேட்டாக கட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது நாம் யாரையும் தவறு சொல்ல முடியவில்லை. சின்ன கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சியாக இருந்தாலும், ஆனால் அத்தனை கட்சிகளுக்கு மத்தியிலும் நமக்கு சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் நாம் முத்தாருடைய பிரச்சனையை தமிழகம் எங்கும் எடுத்து சென்றோம். ஆனால் அந்த தமிழகம் எங்கும் எடுத்து சென்ற பின்னாலும் அவர்களுக்கென்று ஒரு நடவடிக்கையை அரசாங்கத்தால் எடுக்க முடியவில்லை. அதைவிட குறிப்பாக அத்தனை அமைச்சர்களும் சொன்னிய பொழுதும் கூப்பிட்டுக் கொண்டு முதலமைச்சரிடம் சந்திக்க தயங்கிட்டால் பயப்படுகிறார்கள். ஜாதியினுடைய பெயரால் நாங்கள் உங்களை அழைத்து சென்றால் எங்களை ஜாதி முத்திரை குத்திவிடுவார்கள் என்று பயப்படுகிறார்களே தவிர தைரியமான எண்ணங்கள் இல்லை. இதை பார்க்கின்ற பொழுதுதான் நாம் இன்றைக்கு நடக்கின்ற இத்தனை பிரச்சனைகளை மனதில் வைத்து சரியான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம். நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் யாரும் கேட்கவில்லை. அதேபோல் நாடாளில் இருக்கின்றவர்களுக்கு பிரதிநிதிகளாக எந்த கட்சிகளில் கேட்க சொன்னாலும் நாம் கேட்போம். ஆனால் நாம் நம்மளுடைய கடமை இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்பது மிக மிக பிசிஆர் ராக்கெட்டை போட்டு அனைத்து ஊர்களிலும் இந்த சமூகம் பாதித்துக் கொண்டிருக்கிறோம். சில ஊர்களில் எல்லாம் குறிப்பாக ஆஸ்பத்திரியில் கூட பரமக்குடியில் குறிப்பாக பிசிஆர் ராக்கெட்டுடைய அமைப்பை வைத்து 10 லட்சம் 20 லட்சம் அந்த டாக்டரிடம் வசூல் செய்கிறார்கள். இதேபோல் தொழிலதிபரிடம் எங்கேயாவது விபத்து நடந்தால் பிசிஆர் ராக்கெட்டுடைய அடிப்படையில் தான் 10 லட்சம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இது ஒரு பக்கம் அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிஎஸ்ஐ சர்ச்சைகளிலும் ஆர்சி சர்ச்சைகளிலும் திருமாவளவனுடைய ஆதிக்கம் தமிழகம் எங்கும் கூடிக்கொண்டே இருக்கிறது. அவர் போட்டியிடுகின்ற பொழுது இந்துவாக இருப்பார், ஆனால் அங்கே செல்கின்றவர் கிறிஸ்தவராக மாறிவிடுகிறார். கிறிஸ்தவராக மாறி தன்னுடைய அனுபவித்து விட்டு இங்கே வந்த ஆசிரியர்களையும் நான் பல இடங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கருணாக குற்று என்பது இந்த பாம்பு குற்று என்பது பார்த்திருப்பீர்கள். அந்த பாம்பு குற்று பாம்பு கெட்டாது, கரையானுக்கு தான் தெரியும் அந்த மண் எங்கே இருக்கு என்று. அந்த கரையான் அந்த மண்ணை தேடி போய் கண்டுபிடிக்கும். மழையில் நனைந்தாலும் கரையாது கரையான் குற்று. அந்த மண்ணை தேடுகின்ற சக்தி அந்த கரையானுக்கு தான் இருக்கிறது. இந்த கரையான் தேடி பிடித்த அந்த மண்ணை கொண்டு வந்து கரையான் புத்தை கெட்டி வைத்து முடித்த பின்னால் அந்த புற்றுக்குள் வந்து பாம்பு படித்துவிடும் கரையானை பிடிப்பதற்கு. அதை போல இன்றைக்கு சர்ச்சைகளையும் இந்து கோயில்களையும் பள்ளிக்கூடங்களையும் நாம் கெட்டி இருக்கிறோம். இந்த கரையான் புத்துக்குள் பாம்புகள் வந்து படுத்துக் கொண்டு இருக்கிறது. இந்த நிலை இன்றைக்கு எல்லா அமைப்புகளும் வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் நம்மிடையே இருக்கின்ற ஈகோ. கோவில் என்றால் சண்டை, சர்ச் என்றால் சண்டை, பள்ளிக்கூடம் என்றால் சண்டை, இன்றைக்கு உறவுமுறை என்றால் சண்டை. இத்தனைகளையும் நாம் தாண்ட வேண்டிய கடமை இருக்கிறது. நாம் இந்த கடமையை தாண்ட வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரம் இருந்தால்தான். ஒரு தலைமை யாராவது சொன்னால் இன்றைக்கு அரசாங்கத்தில் நாங்கள் இதை செய்து தருகிறோம், இந்த முடிவை நீ எடு என்று ஒரு உறவை முறையோ ஒரு பள்ளிக்கூடத்தையோ கண்ட்ரோல் பண்ணுகின்ற சக்தி நம்மிடையே இல்லை. சங்கம் உதவி செய்கிறது, வழிகாட்டுகிறது தவிர அவர்களை கட்டாயப்படுத்துகின்ற நிலையில் சங்கத்தால் முடியவில்லை. அந்த நிலையில் நாம் அரசியல் அதிகாரம் வேண்டும். அதற்குரிய சக்தி உள்ளவர்கள் ஒரு தலைவர்களை உருவாக்குவது நம்முடைய கடமை. நாம் அந்த முயற்சியை எடுக்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை நாம் அத்தனை ஜாதிகளும் மாநாடு நடத்தி விட்டார்கள். சென்னையில் நமது சமுதாய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மாநாடு நடத்த வேண்டும் என்றால் 3 கோடி ரூபாய் வேண்டும். அந்த 3 கோடி ரூபாய் இன்றைக்கு இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற தலைவர்கள் நடத்த முடியாத சூழ்நிலையால் தான் அந்தந்த கட்சிகளில் சீட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்கள் சீட்டு கேட்டால் அவர்களை பாராட்டுவோம், அவரை வெற்றி பெற சொல்வோம். அவர்களே ஜாதியாக போய் பேச வேண்டும் என்று நம்மளுடைய கோரிக்கையை அவர்களிடம் வைப்போம். அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஏனென்றால் இந்த பிரச்சனைகளை அவர்கள் கண்ணுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் நம்மளோடு இருந்து ஜாதியில் 40 வருடம் நம்மளோடு பயணித்தவர்கள். நாராயணனோ தலவாளாச்சோ இன்றைக்கு இருக்கின்ற ராஜன் சுந்தரமணியனோ அருமையன் சரத்குமாராக இருந்தாலும் இந்த சமூகத்தோடு நம்மளோடு பயணித்தவர்கள் தான். அதனால் அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றால் நாம் வாழ்த்துவோம். அதை நாம் யாரையும் குறை சொல்ல வேண்டாம். ஆனால் நம்மளுடைய சமூகத்திற்கு இன்றைக்கு இருக்கின்ற இத்தனை பிரச்சனைகள் கண் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் வருகின்ற காலங்களில் குறைப்பதற்காக நாம் இப்பொழுது ஒரு சங்கத்தில் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் தான் இந்த 26ஆம் தேதி 26இல் நாம் ஒரு முடிவெடுத்து உயர்மட்ட குழுவில் கூடியதை போல வருகின்ற 22ஆம் தேதி நாம் நம்மளுடைய அரசியல் உரிமை
கருத்தரங்கை நம் மதுரையில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்கிறோம். நீங்கள் இங்கே இருக்கின்ற மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், செயற்குழு உறுப்பினர்கள், மண்டல செயலாளர்கள், மண்டல தலைவர்கள் ஒவ்வொரு உறவின் முறையோட பட்டியலை உங்களுக்கு தருகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை உறவின் முறை இருக்கிறது, எத்தனை கிளைச்சங்க இருக்கிறது என்ற பட்டியலை தருகிறோம். நீங்கள் அவைகளை கையில் வாங்கி செல்லுங்கள். உங்களால் கண்டிப்பாக நேரடியாக அந்த உறவின் முறையை நேரடியாக சென்று சந்தியுங்கள். மாவட்ட தலைவரும் செயலாளரும் மண்டல தலைவர் வந்தால் வரட்டும், அவரையும் அழைத்து செல்லுங்கள். கண்டிப்பாக நேரடியாக சென்று நீங்கள் உறவின் முறையோடு தொடர்பு கொள்ளுங்கள். உறவின் முறை இல்லை என்றால் அந்த ஊரில் இருக்கின்ற ஊர் தலைவர்களை சந்தியுங்கள். ஊர் தலைவர்கள், இந்து தலைவர்கள் இல்லை என்றால் சர்ச்சில் இருக்கின்ற பிரச்சனைகளை கேளுங்கள். இவை அத்தனையும் கேட்டு வருகின்ற 15ஆம் தேதிக்குள் ஒரு தபால் எழுதி வாங்குங்கள். அந்த தபாலை எழுதி வாங்கி நாம் இங்கே வந்த 16ஆம் தேதி 17ஆம் தேதி அந்த தபாலை அனலைஸ் பண்ணி அரசாங்கத்திற்கும் வருகின்ற காலகட்டத்தில் எப்படியெல்லாம் இந்த கட்சிகள் ஆட்சியை பிடிக்கிறார்களோ, ஆனால் அவர்களுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுக்கு என்று மனு கொடுக்கின்ற பணியை 22ஆம் தேதி தீர்மானமாக போட்டு அதை தமிழக அரசிற்கும் அறிவித்து பத்திரிகை செய்தியாகவும் கொடுத்து வருகின்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்ற விழாவாக அந்த விழாவை நடத்த வேண்டும் என்பது நானார் மகாஜன சங்கம் உயர்மட்ட குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதை இங்கே வருகை இருந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் கண்டிப்பாக நீங்கள் உறவின் முறையை தந்துங்கள். நான் திரும்ப அத்தனை 6 மாத காலம் இன்றைக்கு பதவிக்கு வந்துவிட்டோம். ஆனால் நாம் ஏன் அந்த அமைப்புகளை தேடவில்லை என்றால் கண்டிப்பாக தேட வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு நம்மிடையே இந்த அமைப்புகள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம், நாம் சென்று பார்த்தால் குறை சொல்லலாம். நிறைய நீங்கள் போகின்ற பொழுது எங்கள் கோயிலை கட்டுவதற்கு பணம் தாருங்கள், நிதியை கட்டுவதற்கு கல்யாணத்தை கட்ட பணம் தாருங்கள் என்றுதான் கேட்பார்கள். ஏனென்றால் அவர்கள் மனதில் ஏதோ வந்துவிட்டார்கள், அரசியல்வாதி மாறி என்று நினைத்துக் கொண்டு பணம் கேட்டால் சொல்லிவிடுங்கள். முதலில் உன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு தயாராகு, அதற்கு பின்னால் நிதியை பெறட்டுவோம் என்ற எண்ணங்களை நீங்கள் தான் கண்டிப்பாக உறவின் முறைகளுக்கு சொல்ல வேண்டும். அந்த உறவின் முறைகளுக்கு சொல்லி சரியான பாதையை காட்டி நாம் 22ஆம் தேதி 2500 உறவின் முறைகள் இருக்கிறது. 2500 உறவின் முறைக்கு இன்றைய தினம் நீங்கள் இந்த செயற்குழுவை கூட்டுகின்ற பொழுது அருமைக்குரிய அண்ணாச்சி சதீஷ் அவர்களும் அருமைக்குரிய துணைத் தலைவர் அண்ணாச்சி அசோகராஜ் அவர்களும் நாங்கள் ஒரு டிசைனாக நடத்துகிறோம், நீங்கள் எங்களுக்கு உத்தரவிடுங்கள் என்று சொன்னார். நாங்கள் ஏன் இந்த அமைப்பை இன்றைக்கு செட்டப்பாக நாமும் ஒரு சட்டமன்றம் தான், இது நாடார் சட்டமன்றம் என்று நினைவுங்கள். உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற குறைகளை நீங்கள் அந்த மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக வந்து பேச வேண்டிய காலம் வர வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாங்கள்